வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மோகன்ராஜ். இன்றைக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி செப்டம்பர் மாதம். இது வந்து ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சந்திர கிரகணம்ன்றது வந்திருக்கு. இது வந்து ரத்த நிலவுன்னு கூட அழைக்கிறாங்க. பொதுவா சந்திர கிரகணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிலா வந்து அந்த வெளிச்சத்தை பூமிக்கு அனுப்புது. நிலாவுக்கு வெளிச்சம் இருக்காங்கன்னா அது கிடையாது. சூரியன் கிட்ட இருந்து வர வெளிச்சத்தை தான் வந்து நிலா வந்து ரிஃப்ளெக்ட் செய்யுதுன்றத நினைவில் கொள்ளுங்க. இந்த மாதிரியான அந்த வெளிச்சம் போறது இன்னைக்கு பூமி வந்து நடுவில் வரத்தால நிலாவுக்கு வெளிச்சம் கிடைக்காது. அந்த குறிப்பிட்ட நேரத்துல நாம சந்திர கிரகணம், அதாவது லூனார் எக்லிப்ஸ்ன்னு சொல்றோம். இது ஏன் வந்து பிளட் மூன் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சில ரிஃப்ராக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். சன் ரேஸ் வந்து எர்த்தோடைய அட்மாஸ்பியர் கிராஸ் பண்ணி போகும்போது அப்ப வந்து ரெட் கலர்ல வந்து தோற்றம் அளிக்கணும்னு சொல்றாங்க. அதாவது காப்பர் ஆரஞ்சு கலர்ல கூட இருக்குன்னு சொல்றாங்க. அதான் வந்து பிளட் மூன் குறிப்பிடுறாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சந்திர கிரகணம்ன்றது நைட்டு, அதாவது செப்டம்பர் 7 9:58 இப்ப ஆரம்பிச்சு மறுநாள் செப்டம்பர் 8 1:26 AM முடிவு பெறுது. நீங்க முக்கியமா என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இந்த டைம்ல வந்து சாப்பிடறத தவிர்த்துருங்க. ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து உங்களுடைய டின்னர்ன்றதையே முடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே போல சண்டேன்னு நான் சொல்லியிருப்பேன். அதனால நான்வெஜ்ஜை மஸ்ட் வந்து நீங்க தவிர்த்துடுங்க. அடுத்த நாள் வந்து வெளில சாப்பிடறதையும் தவிர்த்துடுங்க. ஏன்னா வந்து பழைய ஃபுட்டை வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. நன்றி நண்பர்களே.